ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பீஃப் பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்கலாமா. டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் 1/4 கிலோ பீஃபு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி வர ஆரம்பிக்கும். முங்குற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 10 விசில் வந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க. இதில் சட்டியில் 200 கிராம் எண்ணெய், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 300 கிராம் வெங்காயம் இதையும் போட்டு நல்லா மூடி வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இதுக்கெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 200 கிராம் தக்காளி இதையும் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு மூடி வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா, 1/2 கட்டு புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம வச்சுருக்க கறியுமே இது கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா இதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு கொஞ்சமாக மூடிக்கோங்க. இது கூட அப்போ தான் நம்மளோட ஃப்ளேவர்ஸ்லாம் இந்த கறிக்குள்ளே இறங்கும். இப்போ திறந்துட்டு 1/2 கப்பு தயிர் இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு தண்ணி இது கூட சேர்ந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த தண்ணியை தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா இப்போ நல்லா கொதி வந்திருக்கும். இது கூட நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியுமே இது கூட போட்டுக்கோங்க. 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போது 1 லெமன் ஸ்விஸ் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது திரும்பியும் அதை மூடி வச்சுருங்க. தண்ணியும் அரிசியும் நல்லா சமமாக வந்ததுக்கப்புறமா ஃபுட் கலருமே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 20 மினிட்ஸ் தம்க்கு விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே நல்லா எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். கறியுமே அவ்வளோ பஞ்சு போல் வெந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.